பாக்கியாக்கா இப்பதான் மாவாட்டிக்கிருக்க. ஐயா ஆனை வந்துருச்சியா. ஆனை வரட்டி விட்டு விடிய விடிய வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன். ஆனை மல்லிகாப்பி வந்து கொடுப்பா. ஏமாறு கட்டி நான் உறக்கம்லாம் வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன். தம்பியா இருக்கா பூசா இருக்கு. அவன் ஏன் சொந்தக்கார பையன்தேன். நிலக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். சரி மனத்தோட்டில் போய் பத்திரிக்கை வைக்கணுமா. ஆ ஆனை வந்து பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏப்பா ஏப்பா ஆணைக்கா பயந்துக்கு இருக்கா? என்ன செய்ய போகுது ஆனை? இந்த நம்ம வாழ்ல நம்ம வேலையை பார்த்தா அது வாழ்ல அது வேலையை பார்க்கும்ப்பா. அப்படியே வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட்டு போசாமினா போயிருமாப்பா. அப்படியாண்ணே? சரி. சொல்ல போயிடுச்சு. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் போயிடுச்சு. அண்ணே கேத்துறனே வாணே கிளம்பலாம். நல்லா கூட்டிப்பா புகையா வருது. சரி பாட்டி. அண்ணே வாங்கண்ணே. வரே பத்தா நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா. சரி. போயிட்டு வாயா. வாணே. சரிம்மா. தலைக்கட்டிலே இருந்து பழகிட்டோமா, இந்த மாதிரி வந்தது இல்லை, அதான் கொஞ்சம் பயமா நான் முதல் விட்டு வர்றேன். இது வரைக்கும் வந்தது இல்லைப்பா ஆனை என்னப்பா செய்ய? அதுக்கு மேலே ஆனை வந்து நம்ம இருக்கிற இடத்துல உங்களுக்கு அது போகிற இடத்துல நம்ம தான் போய் குப்பை வெளுத்துக்கிருக்கோம். பாவம் அதை போய் இது பண்ணிக்கணும். ஆனை இல்லாமையா ஒரு தடவை போச்சுன்னு வச்சுக்க அதே வழிதான் வரும். அது நடக்கிற வாதையில் நம்ம போய் நடந்துக்கிட்டு அதை போய் இது பண்ணிக்கிட்டு அது நம்மளை கிடக்குனா கிடையாதுயா. மனுஷ பையன் மாதிரியா கண்ட பக்கம் பாதையை மாற்றிக்கிட்டு. ஏய் கோளாரா பார்த்து கூட்டிட்டு போங்கடா. போயிட்டு வரேன்டாப்பா. வரேன்டா போயிட்டு வரேன்டா. ஏய் மாமா மாமா ஓய் நெட்டிக்க பதிரா இருக்கு. அதுக்கு சாத்தியமா கூட கூட நீ எதுக்குடா வர? எனக்கு பாலாம் தெரியும்டா. நீ போடா. ஏய் என் கண்ணை தோண்டி போட்டாலும் நான் மலை ஏறி இறங்கிறேன்டா. எனக்கு பா சொல்றாங்க. சாத்தி மாமா சுகானமாப்பா. நீ போடா பார்த்து கோளாரா. அண்ணே வேட்டியை மடிச்சு கட்டிக்கங்கண்ணே. வாங்கண்ணே. சரிப்பா. வாங்க வாங்கண்ணே. ஏப்பா அந்த பாதை எங்கே போகுது? அதுவும் மெட்டுக்கு தானே வந்து சேரும். கழுத பாதை கொஞ்சம் சுற்றி சுற்றி ஏறணும். ஏப்பா என்னண்ணே கழுதுக்காரர் சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் செய்யலைன்னா யானை ஒன்றும் பண்ணிடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுண்ணே. யானை தானே அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. என்ன குணம் கட்டு போச்சுன்னு வச்சுக்க தூக்கி போட்டு நல்லா சாணி வர மாதிரி 4 மிதி மிதிக்காம விடாது பார்த்துக்க. அண்ணே சும்மா இருக்க மாட்டியானே, அவரே பயந்து போய் கிடக்குறாரு. நீ போனே முன்னால. எப்பா ரங்கு உங்க நினைக்கு நாள் இல்லை. நீங்க பையா வாங்க, நான் முன்னாடி போறேன். சரணே நீ போனே. பார்த்து சுகானமா வாயா. நே வாணே இப்படி போயிடலாம்ண்ணே. கொஞ்சம் பொறுப்பா. உட்காந்து எந்திரிச்சா போய் சேர முடியாதுண்ணே. வாங்க வரசா போயிடுவோம். வாண்ணே. அண்ணே இந்த கல்லை எடுத்து சோப்பில் வச்சுக்கண்ணே. எதுக்கு? எடுத்து வைங்கண்ணே, அப்புறம் சொல்கிறேன். எடுத்து வைங்க. வாங்கண்ணே. ஏப்பா என்னண்ணே பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறீல, தரக்காட்டில் எதுவும் வேலைகளை கிடைக்காதப்பா? தரக்காட்டில் பொழப்புக்கு ஒன்றும் வழி இல்லைண்ணே. ஏதாவது நிலம் போல இருந்தால் வெள்ளாமுகெல்லாம் பண்ணி பொழைச்சிக்கலாம். அதுக்கும் வழியெல்லாம் போச்சு. எங்கள் ஐயா மேலே எஸ்டேட்டில் கழுதையை வச்சு சமையத்திட்டு இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் இப்போ நான் சமைந்துக்கிட்டு இருக்கேண்ணே. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வெட்டி விடுவோண்டா, கொண்டு விடுவோண்டா, குத்தி விடுவோண்டா, வெட்டி வேண்டா, வெட்டி விடுவோண்டா, போடா குத்தி விடுவோண்டா, காசை கொடுங்கடா, கொண்டுருவோண்டா, போங்கடா. என் காசை ஏப்பா தம்பி என்னண்ணே ஏன் அந்த பாட்டி காட்டுக்குள்ள இப்படி கத்திட்டு ஓடிக்கிருக்கு? அதுவாண்ணே அந்த கிழவியும் அவங்க வீட்டுக்காரரும் மேலே எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிருந்தாங்கண்ணே. அந்த கிழவிக்கு மக ஒன்று கீழே இருந்துச்சு. அதுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு கிழவியும் அவங்க வீட்டுக்காரரும் அங்கங்கன்னு வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே வரும்போது ஒத்தையான ஒன்று அவங்கள விரட்டி கிழவியோட வீட்டுக்கார கொண்டுருச்சுண்ணே. கிழவி கண்ணு முன்னாடியே அவங்க வீட்டுக்காரன் செத்து போய்
கையில் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த காசு பணம் அங்கிட்டு இங்கிட்டு செதறி போனல பாவம் அப்படியே அந்த கிழவிக்கு புத்தி பசை போச்சு. அன்னையிலேருந்து பாவம் அந்த கிழவி ஊருக்குள்ளேயே போகாமல் இந்த மலைக்கு ஓடைக்குமா காசை தேடுறேன்னு அது பாட்டு தேடிட்டே தெரியுதுண்ணே. அப்புறம் அது மகளுக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. கிழவியோட மகளும் நல்ல நாள் போன நாளுக்கு துணிமணி வளைவியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்னேன். அதுலேயும் அந்த வளைவியை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும்னே. ஆனால் இந்த யானைகள்லாம் என்ன நினைக்குதோ தெரிலண்ணே, இந்த கிழவியை மட்டும் எப்போ ஒன்றும் செய்யாமல் விட்டு போயிடுதுண்ணே. கொஞ்சம் உட்காந்து போமேப்பா. அண்ணே இந்த அவ்வளோதான் வந்துருச்சுண்ணே. இருப்பா வாங்க ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவோம். எப்படி பார்த்தேன்னா ஏறி இறங்குறீங்க? என்னண்ணே பண்ணுறது, எங்கள் பொழப்பு அந்த மாதிரி இருக்குண்ணே. வாங்கண்ணே. அண்ணே இந்த மேலே சாத்தால போய் அங்கே உட்காந்துக்கோம். ஏப்பா என்னண்ணே தண்ணி இன்னும் கிடைக்குமாப்பா? தண்ணி இங்கே கிடையாதுண்ணே, மேலே மெட்டில் போய் தான் குடிக்கணும். வாங்க. இல்லையா? ஆமாண்ணே. அது எவ்வளோ தூரம் போனு? இந்தா சாத்தா, அதுக்கு மேலே நேராக ஒரே தேர்னா மெட்டுக்கு போயிடலாம்ண்ணே. ஏப்பா ஆ இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? இந்தா ஒரு காவாசி தூரம் வந்துட்டோம்ண்ணே. இந்தா சாத்தா மேடு, அடுத்து ஒரு ஏத்தம்ண்ணே மெட்டுக்கு போயிடலாம்ண்ணே. ஏப்பா என்னண்ணே? என்ன உட்காந்து போப்பா. அண்ணே உட்காந்து போனால் போய் சேர முடியாதுண்ணே. வாங்க ஒரே மூச்சா போய் சேர்ந்துடலாம். யோ ஒரேடியாக கொண்டு போய் சேர்த்துருவா போல இருக்கே. வானே போகலாண்ணே. ஷோப்பா ஷோப்பா. அப்பா யோ ஆ உன் சொந்தக்காரங்க 4 பேர் இன்ன வரைக்கும் நின்றுருந்தாங்க. ஏன் சொந்தக்காரங்களா? ஆ ஏன் சொந்தக்காரங்க இங்கே யாரு? 4 யானை உன்னை தூக்கி போட்டு மிதிக்க இன்ன வரைக்கும் நின்றுருந்துச்சு. நல்ல வேலை இப்போத்தான் போச்சு, நீ தப்பிச்ச. யோ 4 யானை இல்லை பங்காளி, 400 யானை வந்தாலும் சரி செத்து நேரம் தூங்காமல் போகவே மாட்டேன். போய சும்மா இருக்க மாட்டேண்ணே. அண்ணே அந்த சேப்பில் இருக்க கல்லுண்ணே. எந்த கல்லையா? அதான் கீழே எடுத்து வச்சிங்களண்ணே. ஆமாம் அந்த கல்லுண்ணே. ஆமாம் அது அதுக்கு வாங்கண்ணே சொல்கிறேன். இல்லையா? வாங்கண்ணே. இந்தா அப்படி செருப்பை கழட்டி விடுங்கண்ணே. வாண்ணே அந்த கல் எடுத்து இங்கே போடுங்கண்ணே. போடுண்ணே, சாமியை கும்பிட்டு போடுண்ணே. ஆமாம் இந்த கல் எதுக்கு இங்கே போடுறாங்க? இதானே சாத்தா, மலையேறி வரவங்களுக்கு சாமிண்ணே. சரி உட்காருங்கண்ணே சொல்கிறேன். புதுசாக மலையேறி வரவங்க, இந்த உடம்பு முடியாமல் காய்ச்சல் தலைவலின்னு வரவங்க எல்லாருமே கீழேருந்து வரும்போது ஒரு கல் எடுத்து வச்சுக்குவாங்கண்ணே. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், என் பாரத்தை நீ சும சாமின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கல் எடுத்து இங்கே போட்டு சாமியை கும்பிட்டு நேராக மேலே மெட்டுக்கு போயிட்டு கோதை புல்லை முடிச்சு போட்டு நன்றி சொல்லிட்டு போவாங்கண்ணே. அதுக்காக இந்த கல் போடுற வழக்கம் வந்துச்சுண்ணே. அது இல்லாமல் எங்களை மாதிரி சமகாரங்கள்லாம் ஒத்த சட்டையில் வரும்போது மூட்டையை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காதுண்ணே. அப்போ மூட்டையை நிப்பாட்டி வச்சு இந்த கல்லை வச்சு தானே அண்டை கொடுப்போம். அதுக்காக கூட அந்த கல் போடுறத பெரியவங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாம்ண்ணே. எது எப்படியா இருந்தாலும் சரிண்ணே, இந்த சாத்தா தானே எங்களுக்கு சாமி. மாரிமுத்தனே. ஆமாண்ணே. சொல்லுங்கண்ணே. சரிண்ணே சொல்லிடுறேண்ணே. ஏப்பா நீங்கள் கூட கிளம்புங்களேன், அவங்க தான் வராங்கல்ல, அவங்களோட நான் வந்துடுறேன். இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்ல. காலையிலேருந்து உங்கள் வேலையை வேறு கெடுத்துவிட்டேன், நீங்கள் முன்னாடி போங்க, நான் அவங்களோட வந்துடுறேன். இல்லைண்ணே பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. இல்லைப்பா நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் பிறப்படுங்க, நான் வந்துடுறேன். ஒத்தையத்தான் தானே? சரிண்ணே பார்த்து வாங்கண்ணே. கிளம்புங்க. மாரிமுத்தனே, டா இங்கே பாக்கியம்மா சொந்தக்காரர் பத்திரிக்கைக்கு வந்தாப்புல. ஆமாம் சொல்லுச்சு. அவரை கொண்டு போய் மெட்டில் விட்டுருங்கண்ணே. சரியா, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. நீ மறந்துடாம சொல்லிடுறியா? சரிண்ணே. அண்ணே பார்த்து பத்திரமா வாங்கண்ணே. சரிப்பா சரி வரண்ணே. போயிட்டோம். ஏப்பா ஏப்பா தம்பி இந்தாப்பா. சரி கொடுக்க மறந்துட்டேன் பாரு. வந்த அடுப்பில்
மறந்துட்டேன் பாரு. எப்பா உட்காந்து கொடுக்குறேன், சங்கடப்படாதீங்கப்பா. சரிண்ணே. அவசியம் வந்துருங்க 2 பேரும். சரி. என்னையா? வந்துடும். சரியா, நான் உங்களோட வந்துடுறேன். வாங்க. சரிங்கண்ணே. நீங்கள் போங்க. போயிட்டு வரேன். நீங்கள் போயிட்டு வாங்க. வாரண்ணே. சரிப்பா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. ஐயா, ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன். இந்த பாக்கியம்மா சொந்தக்கார ஒருத்தர் வந்திருந்தாருங்க, புதுசாக பத்திரிக்கை வைக்கணும்னு. இங்கே காணா. அவர் சாத்தாமேட்டில் உட்காந்துட்டார் முடியாமல். மாரிமுத்தன்ட்ட சொல்லியிருக்கேன், வரும்போது கூப்பிட்டு வந்துருங்கண்ணே. என்ன ஐயா, அந்த ஜீனி கொண்டாந்துருக்கேங்க ஐயா. உள்ளே வச்சுட்டு மதனி, அண்ணன் வந்துகிட்டு இருக்காப்ல. ஏதாவது சொன்னாரையா? உன் பொண்ணை என்னை கட்டித்தரேன்னு சொன்னாரு. அவன் கிடைக்காம இருக்கேன், நீ சொல்லியா? போன சொல்லி நல்லபடியாக முடிஞ்சான். இந்நேரம் மெட்டை தாண்டி இருப்பாப்ல. இரியா, உனக்கு ஒரு கடுங்காப்பி போட்டு வந்தாரு. இரியா மதனி, வாரே மதனி, நிற்க நேரம் இல்லை. ஏட்டா, எங்களுக்கு கொள்ள வேலை கிடக்குதுக்கா, சும்மா நிற்க வைக்காதுக்கா. இங்கே பாருக்கா, உன் கடுகாப்பி நீங்க. நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. இந்த சீனியை கூட வாயில போட்டுக்கோங்க. இந்தாங்க. உன் வீட்டில் பொண்ணை கட்டா நான் சாப்பிட மாட்டேன். இல்ல திருப்பல. എല്ലാവരും വന്നിച്ചാ? ആരത് ടേക്കറിൽ പണിക്ക് പോണത്? നീങ്ങളാ? അത് ആരെങ്കിൽ പോയിട്ടോ. അപ്പം അവിടെ வச்சு அங்கே இந்த செடியெல்லாம் உடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் செய்யாதீங்க, நல்லா வேலை செய்யணும். அதாவது നമ്മൾ എല്ലാവരും கூப்பிடுவோம். പിന്നെ നമ്മൾ എത്ര കഷ്ടപ്പെട്ടാണ് യൂണിയനിൽ പണിയെടുക്കുന്നത് തെരിയില്ലേ? 8 ഏക്കർക്ക് നീങ്ങി പോകെ. ചേട്ടാ നിങ്ങൾ 5 ആളല്ലേ? 5 ആൾ SRS പോകെ. നിങ്ങൾ എത്ര ആളുங்க? ഏത് 7 ആളല്ലേ? 7 നേരെ 2 ദിവസമായിട്ട് നിങ്ങൾക്ക് പണിയില്ല, ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യും? നിങ്ങൾ എത്ര ആൾ? 3 ആളുള്ളൂ. അവർ പിന്നെ 5-6 ആളുണ്ട്. അവർക്കൊരു 2 ആഴ്ചയായിട്ട് പണിയില്ല, അതാണ് പ്രശ്നം. നിങ്ങൾ പോയിക്കോ, ശരിയാക്കി തരാം. என்னண்ணே நீ காலக்கட்ட வயசுல வலிக்க வலிக்கி விட்டுருச்சு. நான் வட்டப்பாறை போயிட்டு வர நேரம் ஆகும். சரிங்க. ஒரு ரகத்தில் ஸ்டோர் ரூம்லேயே இரு. சரி. அங்கே எங்கேயும் போயிட்டு தேட வச்சிடாத. சுமகாரங்க வந்தாங்கன்னா அங்கே இருக்க சொல்லுங்க. சரியா? போயிட்டு வரேன். நல்லா இருக்குல்லப்பா? நல்லா இருக்கு. முருகா இருக்கே போறா. இந்தாங்க சார் மாதம் வரி. മാസവരി കെട്ടാത്ത എല്ലാവരോടും സീക്കിരം കെട്ടാ சொல்லு. சரி சார். போயிட்டு வரேன். சரி வராமல் இருக்கு. போயிட்டு வாங்க சார். എന്നാ പള്ളിയമ്മ മഹാനാട്ടിക്ക് വരാത്തത്? உடம்பு சரியில்லையா? അടുത്ത മഹാനാട്ടിക്കെല്ലാം വന്നിരണം. சரியா? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாக்கா. பார்த்து வேலை செய்யுங்க. இந்த காட்டில் பெருசா ஒரு அத்தை இருக்கு, ரத்தெல்லாம் குடிச்சிடும். என்னடா என்னடா വർത്താനം പറയണേ? ഓ മര്യാദയ്ക്ക് വർത്താനം പറയണം കേട്ടോ. അത്തയ്ക്കൊന്നും മര്യാദ തരാൻ പറ്റില്ലടാ. എടാ ഞാൻ നിനക്ക് പഠിപ്പിച്ചു കൊടുക്കാം കേട്ടോ. அப்பாவுக்குள்ள மருந்து இருக்குங்க, அது வீட்டுக்கு கொடுத்து போங்க. சரி சார்.
வரேன் சகாவு. எங்க நான் மீராத்தாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி சகாவே. வளர்த்து வச்சிருக்காங்க பாரு பிள்ளைகள. அடியை அடியை போய் மோத்தாங்க போட பார்த்து சொல்லுங்கடா. இங்க இருக்கடா வர்றீங்க. அடியை அடியை போடா. அங்கில மட்டும் சிக்கறீங்க. போடா பெரிய மனுஷன் போய் போங்கடா. வாங்கடியை. டேய் போடா. நீங்க கையில சிக்கறீங்க. வராங்க. போங்கடா. தோளுச்சு முடிவே தோளுச்சு. அங்காணி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு பிள்ளைகள. இப்படியாடா போகும் போதெல்லாம் நம்மளுக்குறாங்க. போங்க காணி. பொண்ணே போடுவேன் இவங்கள. வாங்க காணி. இதே போல பார்த்தாண்டா போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா தான் செஞ்சதானே இவங்களும் செய்கிறாங்க. விளங்காதவங்க. விடுங்க காணி. கோபம் கொடுத்து விட்டாராடா. கொடுத்து விட்ருக்காங்க. இதே பொழப்பா போச்சு வருஷம் முழுக்க. என்ன பொழப்பு. சின்ன பைய பிள்ளைய பிள்ளைகளா பற்றி வச்சுருக்காங்க. சி சிட்டேடுறா. என்ன சொன்னார்? வரும்போது இந்த கணக்கு நோட்டை வாங்கிட்டு சொன்னார். பழம் எடுக்கணும், யூனியன் பிரச்சனை இருக்குது, முதலாளி நம்ம ஆளுகளை வச்சு சொல்கிறாரு. பார்த்துக்குருவான். வேறு எதுவும் சொல்லணுமாங்கய்யா? ஆமாம், இந்த ஆத்துக்காடு எஸ்டேட்டில் உரத்துக்கு சொல்லிட்டு போயிரு. இந்த வட்டப்பாறையில் மீரா தாயா பார்த்து கடுதாசி கொடுக்கணுங்கய்யா. அப்படியா? சரி, நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்குறேன். சரிங்க. ஏய், நாளைக்கு தானே பத்திரம்? ஆமாங்கய்யா. பார்த்து நல்ல முறையில் செய்ய. சரிங்க. சரிங்க. சரி. அந்த பையை எடுத்துக்க. அந்த பையில் நோட்டை வச்சு கொண்டு போ. நீ என்ன காசு எடுத்து கொடுக்குறியா இல்லைங்கிறாடா? நீங்க என்னத்தா என்னத்தான வரட்டுமா? என்னத்தான சரியா போச்சா? காசை பத்து ஆயிட்டு வாடா. இவனே எத்தனை நாளைக்கு ஓட சொல்றது விளங்கலையாடா? நானும் போகும்போது ஒரு முறைலாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். தண்டை வாங்கிட மாட்டேனா? அடியா இவனும் அந்த காசை கொடுலான்னு கேள்றா. வம்பாடு வட்ட காசுப்பா. அந்த காசை ஆனைக்குள்ளையும் அட்டைக்குள்ளையும் பாடி வட்ட காசு. பார்த்தா கதம்புலாம் கொட்டி மூஞ்சி போறலாம் தொங்கல காசுப்பா அந்த காசு. சரிதா, வாங்கிட்டு வரேன். என் பேரை மட்டும் ஒரு தடவை சொல்லு. ஐயா பேரு 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 ஓன் பேரு எங்கள் வீட்டுக்காரி பேரு. இந்த இருக்க எழுதி வச்சுக்கி பார்த்துக்க. நல்லா பார்த்துக்க. சரிதா, நான் சொல்கிறேன். சொல்லி கண்டிப்பாக காசு ஆகிட்டுவா. அவள் காசு ஆகிட்டுக்க நான் பாடிட்டு காசு கொடுக்க. அடக்காத கொண்டுச்சிருக்கி. பாப்பா ரங்கசாமி எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. சரிங்கம்மா. அம்மா நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்காங்கம்மா. இந்த கால் வலியா இருந்தது. சரி. அதான் தென்னமர கூடிய நான் கொடுத்தேன், தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா. வர வழியில சாக்காவை பார்த்தேங்கம்மா. சரிப்பா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாரு. சரி. மருந்து கொடுத்து விட்டாரு. பா எப்படிப்பா இருக்கீங்க? ஒரு இதுவும் நடக்குது இல்லையா? உடம்பு எப்படி இருக்கு? மகனை பார்த்துருச்சா? பார்த்துட்டு தான் போனேன். எப்படி இருக்க? நல்லா இருக்காருப்பா. மகனை கண்டுட்டு 20 நாள் ஆச்சு. சரிங்கப்பா. அவன் கல்யாணம் கழிக்கான்னு பறஞ்சு அதுவும் கேட்கல. நான் என்ன செய்யறது, உடம்புக்கும் சுகம் இல்லை. பார்த்துன்னு வரைஞ்சிட்டு அங்கோட்டம் இருக்குங்க. இப்படியே இருந்தால் எந்த செய்யான்னு அறியில்லை. பார்த்தா நீ சொல்லு. சரிங்கப்பா, நான் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சுகம் இல்லை. சரி, நீ சொல்லி வர சொல்லு. சரிங்கப்பா. சரி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உடம்பு பார்த்து. சரி வரேங்கம்மா. அப்பாவை தள்ளி கொண்டு வந்து காளியம்மாய்க்கு இருக்கட்டுமா? வேணாங்கம்மா. இந்தாப்பா கொண்டு வாப்பா. காளியம்மா கேட்டால் வாங்கி சொல்லப்பா. சரிங்கம்மா, வரேங்கம்மா. சரிப்பா, இந்தா. சரிம்மா, வரேம்மா. சரிப்பா, പോയിട്ടോ. വരുന്നവരോട് പോകുന്നത് നമ്മളെ മക്കളുടെ കാര്യം പറഞ്ഞിട്ട് ഒരു ഫലമില്ല. മകൻ പാർട്ടി എന്ന് പറഞ്ഞ് നടക്കുന്നു. അവ എന്ന് തിരിച്ച് നമ്മുടെ വീട്ടിൽ കയറി വരുന്നോ അന്ന് കല്യാണം കഴിക്കും. കല്യാണം പ്രായമാകുമ്പോൾ ചെറുക്കൻ തന്നെ വീട്ടിൽ വരും. ரங்கசாமி, மீராத்தாவே உப்பாரில் பார்த்தேன். ஆமாம்மா, அவரை பக்கம் தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? அப்பாட்ட மருந்து கொடுத்தாச்சு. அப்போ நிறைய பராதி சொல்லிருக்கலே, அது അങ്ങനെ தான். அப்பாவுக்கு ഞാൻ കല്യാണം കഴിച്ച് കുടുംബം കുഴந்தை அங்கே இருக்குன்னு சொல்லுங்க. அது நடக்கிല്ല, இந்த பணியாரு നോക്കും. அப்போ எப்போ அப்படிதான். சரி, வரேன் சகாவு.
இதாண்ணே 2 நாள் சேர்த்து வச்சுவோம். மணி என்ன எல்லாம் எடுத்துட்டீங்களா? வண்டி கொண்டு போங்க. இந்தாங்க. ஐயா ராமகிருஷ்ணன் நாற்று கேட்டிருந்தாப்புல பார்த்தா நாளைக்கு வர சொல்லுங்க. சொல்கிறேன். அத்தா வாரங்க சாமி. இங்கே என்ன வந்தா? உங்களை பார்க்க தான் முதலாளி காகிதம் ஒன்று கொடுத்து விட்டாருங்க அத்தா. அதான் உங்களை தேடி ஸ்டோருக்கு போனேன். அக்கா உப்பார்வெல்ல நாத்தெடுக்க போயிருக்கா சொன்னாங்க. சரி அதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் வரேன்? இல்லத்தா என் மகிட்ட கூட்டு போயிருக்க வேண்டியதான்றா. இல்லத்தா முக்கியமான காகிதம் நேரில் பார்த்து கொடுன்னு சொன்னார்த்தா. அதான் அவனுக்கு என்னடா அவன் தரக்காட்டில் உட்காந்துக்கிட்டு கொண்டு போய் குடுறாம்பா. இந்த மலங்காட்டில் இருந்து அலையிறவனுக்கு தான்டா அந்த கஷ்டம்லாம் தெரியும். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் வந்தா? இப்போ எங்கடா வரா? நான் இந்த சதுரங்க பாற போகிறேன்த்தா. வாடா வண்டியில் இறக்கி விட்றேன். இல்லத்தா நான் நடந்து போயிடுறேன். அப்படி காத்து தோழி. வாடா வண்டியில் இறக்கி விட்றேன். முதலாளி எதுவும் சொன்னானா? இல்லை சொல்லலத்தா. ஆமாம் பத்திரம் இருக்கிறது நாளைக்கு தான்றா. ஆமாங்கத்தா. பணங்கண்ணா வேணும்னா கேள்றா. ஒப்பனை கணக்கா எதுவும் கேட்காம இருக்க போகிற? இல்லைத்தா கரெக்டாக ஒட்டுன்றனால விலை குறைச்சிருதான்த்தா. கையில் இருக்கிற பணமே சரியாக வரும்த்தா. யார் காடு? நம்ம வீரனை காடுத்தா. வீரனங்காடா? கடையை நம்பிக்கை? ஆமாங்கத்தா. அந்த காடா? ஆமாங்க. காய் நம்பிக்காங்கப்பா. பார்த்து நல்லா நிறுத்தி போடுங்கப்பா. எடையா கூடுதுவாரு. காய மிக்காம போடுங்க. என்னடா செய்றீங்க? தட்டு 55 முடிஞ்சு. சீக்கிரம் போடுங்க. வேகமா தாங்கடா. எங்கடா போன ரங்கசாமி? ஏன்டா ஆயிட்டாரா? வட்டப்பாறை வரையும் போயிருந்தேன் மீரா தா பார்க்கலான்னு. அவர் உப்பார்வில் போயிட்டாரு. அதான் பார்த்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு. வாங்கடா வரமே. வேகமா சீக்கிரம் தாங்கடா. மூட்டையை முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமுடா. முடிஞ்சு அவ்வளோதான். எங்க காலத்தில் இந்நேரம் கொண்டாய் 4 சமயம் அடிவாரத்தில் இறக்கி விட்டு 5வது நடைக்கு வந்திருப்பாங்க. வெப்பமில்லாம இன்னும் மூட்டிக்கிட்டு நாங்கள் கழுதையிலையும் தோல்லையும் செமந்து கொண்டு வந்ததை கொட்டுனா இந்த ஏலமலை வயரா இருக்கும்டா. உனக்கெல்லாம் என்னடா தெரியும்? அவ்வளோ சமந்துருப்போம்டா. என் தோலை பாரு எப்படி காய் காய்ச்சிருக்குன்னு பாரு. ஏன்னா தைக்கிற மூன்றா என்கிட்ட மூட்டையை மூட்டுங்கன்றா. பாப்பா பிள்ளை நடுவுறுக்க மாதிரி மூட்டுறீங்க. இந்த மூட்டை மூட்டுறதுக்கே இப்படி எந்த பொண்டாட்டி வர்றான்னு பேசாம நிற்கிறீங்க. தூங்குங்கடா தூக்கிட்டு நடவலாம். ஒரு மூட்டையை முனிக்கு மூட்டுறாங்களா? அடியே மாப்பிள்ளைகளா போட்டி வச்சுக்கிருவோமா? அடிவாரத்துக்கு யார் முந்தி போகிறா? போகமாடா. எல்லாரும் முன்னால் கூட நடங்கடா. 10 நிமிஷம் கழிச்சு கூட நான் வர்றேன்டா. யார் முந்தி போகிறாங்கன்னு பார்ப்போம். சீக்கிரம் வாங்கடா. போ வாரேன். ஏண்டா முக்கியம் வீட்டில் கிளம்புனதே இப்போத்தான் வர்றியாக்கா? இன்னும் கழுதையை கட்டிக்கிட்டே அழுதுட்டு போடா. 4 நடை போயிட்டு வந்திருப்பேன் நான். கட்டி விட்டு காப்பி வாங்கிக்க வாடா. கழுதை கூட நடந்து இப்படி வச்சு போயிட்டேடா. என்ன இப்படி தலையில் தூக்குனா தள்ளுன்னு வந்திருப்பீங்களா? இந்த கழுதையை பற்றிக்கிட்டு கழுதை பின்னாலே நடந்து இப்போ வந்திருக்கேன். இந்த பாதை வந்த நாளிலிருந்து இது வழியாக தாண்டா வர நானும் கழுதைங்க. இல்லை ஒன்று நான் சாகனேன், இல்லைன்னா கழுதை சாகனேன். அது வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பேன். உனக்கு ரத்தம் செத்து போச்சு, சமக்க முடியல. உன் தங்கச்சியே போய் காட்டு பாடுறான். தூக்க முடியலன்னு சொல்றான். நான் தூக்கத்தானே போறேன். தூக்குனா நீ போய் தூக்க முடியாது. வா போவோம். அடியே மூக்கையா எப்படி தூக்கி இருக்க பாரு. வந்து வச்சுக்க. ஏண்டா கழுதையா நீ சமைத்து தான் கஞ்சி குடிக்கணுமாக்க? கழுதையை ஊற்றி போட்டு தூக்கி சமைத்து தெரியாக்க நீ போடா. போடா எனக்கு பலம் இருக்கு. என்னடா அவரை போட்டு சும்மா அம்புளுக்கு கொடுக்க வானே. பிறகு என்னடா எத்தனை தடவை சொன்னாலும் இன்னும் கழுதை கட்டிக்கிட்டே ஆகுது. மனுஷன்னா வைராக்கியம் இருக்க வேணாமா? தூக்கி சமக்க வேண்டியதானே? கழுதையை கட்டிக்கிட்டே சாகுறான்.
ஆமாம் ஆமாம் நீ என்னமோ அந்த பெரிய இந்த மலையவே தூக்கி வந்த மாதிரி பேசியிருப்பேன் சாம் வாணி. டேய் என்னடா தெரியும் உங்களுக்கெல்லாம் இந்த குதிரை பஞ்சாவளி கொஞ்சம் நஞ்சமாடா சுமந்துருக்கோம் நாங்கள். ஒரு வருஷம்லாம் அப்பே மாதம் அடமலை பார்த்துருந்தீங்கன்னா ரவும் பகலும் கேண்டு கொட்டிக்கி இருந்துச்சுடா. 10-15 நாளாக ஒரு காக்கா குஞ்சு வரல வெளியில். பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் அரிச்சு அத்துக்கிட்டு போய் ஒரு பயிற்சி அந்நேரம் பார்த்து ஒரு முதலாளிக்கு காசு சிக்கலாக என்னான்னு தெரியலை. அவசரமாக ஒரு மூட ஏலக்காய் கீழே கொண்டு போகணும்னு ஊரெல்லாம் ராவியரிக்கா ஒரு சமகாரையும் கூட வரமாட்டேன்ட்டால. எனக்கு பாவமாக போச்சு. வாயா நான் தூக்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு பாதையெல்லாம் அத்து போய் கிடக்கு. இதில் போய் சாக போகிறாடான்னு வந்தாங்கடா. ஒருத்தர் வந்து கண் கலங்கி நிற்கிறா விட்டுற முடியுமா? என்னை நம்பி வந்துட்டீல, பண கஷ்டம்னு சொல்லிட்டீல, பேசாமல் ஒரு காயை கீழே கொண்டு வர்ற ஏன் பொறுப்பு அப்படி சொல்லிட்டு தூக்கி நடக்க ஆரம்பிச்சேன். வெளியே வந்து பார்த்தா திரண்டு ஆடு கணக்காக இட்டு கட்டி கிடக்கு கிழக்க. இங்கே பார்த்தா ஒரு மட்டும் கீழே பாதையை பார்த்தா பூரா அந்து போய் கிடக்கு அரிச்சு. மானம் ஒரு பக்கம் வாடா வாடான்னு விரட்டிக்கிட்டு வர்ற மாதிரி நிற்கிது. மனத்தில் ஒரு நிமிஷம் குலசாமியை நினச்சிக்கிட்டு எப்படி இறங்குனேன்னு தெரியுமா? ஒரு அந்த கோழி குஞ்சு தூக்க இறங்கும் பாரு, அது கணக்காக இறங்கி போடணும். குடலில் கொண்டு போய் மூட்டையை போடுறேன், அப்போ விழுந்துடா மழை. அந்த முதலாளி எங்கன பார்த்தாலும் சாகுற வரைக்கும் என்ன கையெடுத்து கும்பிட்டான். உங்களுக்கு என்னடா தெரியும்?